2009, 10, 11 எனக்கு ஒரு சின்ன அவேக்கனிங் எல்லாம் ஒரு அவேர்னஸ் வந்துட்டே இருந்துச்சு. நமக்கும் மேலேயும் ஏதோ ஒரு காலிங் இருக்கு. நம்ம ஏதோ ஒண்ணு ஒரு கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடல் மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஒரு தேடல் இருக்கும். இயற்கையான இடங்களுக்கெல்லாம் போகும்போது, மலைப்பகுதிகளுக்கெல்லாம் போகும்போது அப்படியே என்னோட எண்ணங்கள்லாம் அப்படியே சுத்தி வரும். எங்கேயோ இங்க என்னமோ நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கே அப்படின்னு வந்துட்டே இருக்கும். அப்புறம் அஹ், என்னோட 2வது மகன் பிறந்து 2 மாசத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ட் ஆஃப் லிவிங் கோர்ஸ் பண்ணேன். 1997ல ஒரு 7 டேஸ் ப்ரோக்ராம் எப்படியோ என்னை இழுத்துட்டு போச்சு அங்க. குழந்தை பிறந்து 2 மாசம் தான் ஆகுது, ஆனாலும் எனக்கு அங்க போகணும்னு ஒரு இருப்பு. ஒரு 7 டேஸ் ப்ரோக்ராம். அப்பதான் ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு மெடிடேஷன். அப்புறம் இந்த இயற்கை உணவு எப்படி சாப்பிட்றது அதெல்லாம். ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் பண்ண சுதர்ஷன கிரியா, பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம். அந்த நேரம் தானா ஏதோ பண்ணிட்டேன். பட் அப்போவே அந்த பிரீதிங் டெக்னிக் எல்லாம் ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதுக்கப்புறம் படிப்படி இந்த சம்சார வாழ்க்கையில ஃபுல்லா ஈடுபட்டு பிள்ளைங்களை வளர்க்குறது அந்த மாதிரியே வந்துருச்சு லைஃப் ஃபுல்லா. அப்புறம் இயற்கையில ரொம்ப ரொம்ப ஈடுபாடு எனக்கு. எங்க அம்மா வந்து எதுனையும் செடிகள் வளர்க்குறதெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. நல்ல அழகா தோட்டம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி எனக்கும் ஈடுபாடு வந்துச்சு. ஸோ நானுமே எங்க போனாலும் நல்லா பூச்செடிகள் வளர்க்கணும், கார்டன் வச்சிருக்கணும், இந்த மாதிரி ஆசை. கல்யாணம் ஆகி நான் நான் என்னோட ஊர் வந்து வளர்ந்ததெல்லாம் நான் உடுமல்பேட்டு, பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு ஊர். உடுமல்பேட்டு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அந்த சைட்ல. ஸோ அங்க வந்து எப்பவுமே நல்லா இருக்கும், கிளைமேட் நல்லா இருக்கும். ஒரு செடி எல்லாம் வச்ச உடனே வந்துடும், அந்த மாதிரி இடமா இருக்கும். கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க சிவகாசி வந்திருக்கேன். இங்கே கொஞ்சம் இது பூமி வந்து கொஞ்சம் சூடான பூமி. இங்க கொஞ்சம் தண்ணி எல்லாம் குறைவா இருக்கும். செடி வளர்க்கறதுன்னா அவ்வளோ லேஸ் கிடையாது இங்க. ஸோ இங்க வந்தும் நான் என்னோட சுற்றுப்புற சூழல்லாம் பார்க்கும்போது இங்க நிறைய மாற்றணும், நிறைய சேஞ்சஸ் இங்க பண்ணலாமே அப்படிங்கிற ஆசை வந்தபோது எக்ஸ்னோரான்னு ஒரு நிறுவனத்துல சேர்ந்தோம். அங்க திரு நிர்மல் சாரோட கனெக்ஷன் ஆச்சு. இப்ப நிறைய விழிப்புணர்வு எல்லாம் நாங்க பண்ணோம். செடிகள்லாம் எவ்வளவு வளர்க்கணும், நிறைய பேர் ஸ்கூல்ஸ், அப்புறம் வீடுகள்ல எல்லாம் போய் போய் சொல்லுவோம் எப்படி இந்த மக்கக்கூடிய குப்பை, மக்காத குப்பையெல்லாம் பிரிச்சு போடணும். அதுல இருந்து எப்படி நம்ம உரம் தயாரிக்கலாம், அப்படி வீட்லயே நம்ம எப்படி இயற்கையா வாழலாம். இந்த பூஜ்ய முறை திட்டம், அதாவது ஜீரோ வேஸ்ட் திட்டம்ல எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணலாம், இப்படி எல்லாமே இயற்கையோடயே ஒன்றி போயிட்டு இருந்தேன். என்ன அறியாமலே அப்படிதான் போயிட்டு இருந்தேன். பூமி தாயோட பயங்கரமான ஒரு கனெக்ஷன். இந்த பிளாஸ்டிக் எல்லாம் போடும்போது எனக்கே வலிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நம்ம தொண்டைக்குள்ள கொண்டு போய் பிளாஸ்டிக் அடைச்சா நமக்கு எப்படி சோக் ஆகும், அந்த மாதிரி ஃபீல் இருக்கும் எனக்கு. பூமி தாய்க்கு வந்து போட்டு பிளாஸ்டிக் அமுக்குறாங்கன்னா டைரக்டா ஒரு வலி எனக்கே வர மாதிரி இருக்கும். ஸோ எங்க போனாலுமே பூமி வந்து குளிர்ச்சியா இருக்கணும், மரம் செடிகள் நடணும். எல்லாருக்கும் சொல்லுவோம், நீங்க ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு செடி நடுங்க. அப்புறம் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் போய் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கண்டிப்பா ஒரு செடி நடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் எக்ஸ்னோரா ப்ரோக்ராம்னு ஆரம்பிச்சோம். அப்புறம் ஹோம் எக்ஸ்னோரா ப்ரோக்ராம் ஆச்சு. எல்லாரையுமே இயற்கை வழியில கொண்டு போகணுங்கிற ஒரு இன்டென்ஷன் என்னவோ தெரியல. எனக்கு வந்து நம்ம ஒரு எர்த் ஹீலர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம்ல வந்திருக்கோம் இந்த பூமிக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்துட்டே இருந்துச்சு. ஆஹ் அதாவது நம்ம வந்து தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கோம், அந்த ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. இந்த பூமியை வந்து அடுத்த டைமென்ஷனுக்கு நம்ம கூட்டிட்டு போக வேண்டிய ஒரு பர்பஸ் நமக்கு எங்கேயோ இருக்கு அப்படின்னு இதை தொடர்ந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சோலோடைய எவல்யூஷன் பத்தி நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். டாக்டர் ராபின் சர்மாவுடைய புக்கு த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி, அப்புறம் பாலோ கோலோ அப்படிங்கிற அவருடைய புக்ஸ் நிறைய, ஆல்கமி, அது மாதிரி அது தொடர்ந்து நிறைய புக்ஸ் படித்தேன். அப்புறம் டாக்டர் பிரையன் வைஸ்ன்னு சொல்லி அவர் மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ், அவர் அந்த புக் படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வு வந்தது. அதாவது நான் ஒரு தடவை ஏர்போர்ட்ல போயிட்டு இருக்கேன். அப்போ ஒரு புக் ஷாப் அங்க இருந்துச்சு. அப்போ அந்த புக் ஷாப்ல போய் அப்படியே புக்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு புக் மட்டும் என்னை இழுத்துச்சு. போய் அந்த புக்கை எடுத்தேன், பார்த்தேன். மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ், இது எது புது ஆத்தரா இருக்காங்களே அப்படி திருப்பி வச்சுட்டு வந்துட்டேன். திரும்பவும் வெளியே வந்துட்டேன். அப்புறம் திருப்பியும் என் கால்கள் அங்கேயே போகுது. அந்த புக்கே எடுத்தேன், டாக்டர் மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் அப்படின்னு. திருப்பியும் அந்த புக்கை எடுத்து சரி ஏதோ நம்மளை இழுக்குது, இதை எடுத்து படிப்போம் அப்படின்னு பார்த்தா
எடுத்து அந்த ஃப்ளைட்டுக்குள்ள உட்காந்து இறங்குறதுக்குள்ள அந்த ஃபுல் புக்கை படிச்சு முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த புக்கோட ஈர்ப்பு. அதுக்கப்புறம் டாக்டர் பிரையன் வைஸோட எல்லா புக்ஸும், நிறைய புக்ஸ் அடுத்தடுத்து இருந்துச்சு, எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த புக்ல தான் எனக்கு ஆக்சுவலி இதுக்கு சொல்ல போறதுக்கு முன்னாடி லைஃப் இந்த மாதிரி எக்ஸ்னோரா அது இதுன்னு போயிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு 2015 நினைக்கிறேன், கடைசியில எனக்கு ஒரு பெரிய டிப்பு வந்துச்சு லைஃப்ல. ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஹிட் ஆச்சு. என்ன ஆச்சு எதுனா, அது வரைக்கும் ரொம்ப கான்பிடென்டா இருந்தேன். சுயமா நானே ஒரு தொழில ஆரம்பிச்சேன். இந்த மண்புழு உரம் தயாரிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு கிரீன் விஷன் ஈகோ ஆர்கானிக்ஸ்னு ஒரு பிராண்ட் கொடுத்து பல பேர் என்னோட மண்புழு உரம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அது அவ்வளோ கான்பிடென்டா இருந்தது. 2015ல ஒரு பயங்கரமான டிப், ஐ ஹிட் சிவியர் டிப்ரெஷன். அந்த நேரம் என்னால வெளியே போக முடியல. என்னோட ஹஸ்பண்ட் வீட்டை வெளியே வெளியே போகணும்னு சொன்னா கூட நான் விட மாட்டேன், என் கூடயே இருங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வெளியே எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பேன். ஒரு கார்ல போறதுனா கூட பயமா இருக்கும். வெளியே ஒரு சத்தம் கேட்கறதுனா கூட பயமா இருக்கும். ஆஹ் அதாவது ஒரு தடவை அன்னைக்கு யாரோ பட்டாசு போட்டிருந்தாங்க நைட்டு. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய் அப்படி ஒரு ஸ்டேட்ல இருந்தேன். எதனால அப்படி ஆச்சு ஒண்ணுமே புரியல. இட் வாஸ் லைக் அ பாட்டம்லெஸ் பிட். உள்ளுக்குள்ள போயிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போதான் இன்ஃபேக்ட் சிலர் சொன்னாங்க, நீங்க மெடிகேஷன் போகணும், ஒரு 3 days மெடிகேஷன்ல இருந்தீங்கன்னா 4th day ஸ்லீப்பிங் டோஸ் எல்லாம் கொடுத்து யூ வில் பி ஃபைன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனா நான் அதுக்கு ஒத்துக்கல. இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட் ஓகே நீங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. லக்கிலி நான் 2 3 பேர்கிட்ட எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட சொல்லி பார்த்தேன், எனக்கு இங்க டாக்டர்கிட்ட போய் அட்மிட் ஆகணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. பட் என் ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணாரு, இல்ல இல்ல நீ இதுக்கு போயிருந்தா உனக்கு 4 நாள்ல யூ வில் ரிகவர் அப்படின்ற மாதிரி. பட் திருப்பி வந்து வெளியூர்ல தான் அது அட்மிஷன் ஆகுறது இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து பேக் பண்ணி போறதா இருந்தோம். என் மனசுக்குள்ள கேட்கவே இல்லை. ஃபைனலி ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட், அட்லீஸ்ட் நம்ம எங்க மாமனார், சின்ன மாமனார் அவர்கிட்ட கேளுங்க, ஒரு வார்த்தை வீட்டுல பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க மாமனார் சொல்லிட்டாரு, நீ இப்பெல்லாம் அட்மிட்டே பண்ண வேண்டாம், ஷி வில் பி ஃபைன் இன் a few days, இது ஒரு சேஞ்ச் இன் ஹர் லைஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு பெரிய ரிலீஃப். நல்ல வேளை நம்மள அட்மிட் பண்ணல அப்படின்னு. ஸோ அப்படி யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அந்த நேரம். நீ ஒரு சேஞ்ச் கொண்டு வந்து, ஒரு பயங்கர மாற்றம் கொண்டு வந்து, இட் ஆல்சோ வாஸ் பேக்கிங் மீ. அது எனக்கு புரிஞ்சுது. ஆனா இங்க ஏதோ நமக்கு படிக்கணுங்கிறதும் எனக்கு புரிஞ்சுது. பட் ஒன்றும் ஒரே குழப்பம். அதுக்கப்புறம் ஒரு யோகா தெரபிஸ்ட் வீட்டுக்கு கூப்பிட்டோம். அவர் வந்து யோகா தெரப்பி எல்லாம் எனக்கு கொடுத்து அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்த் வந்துச்சு. பிகாஸ் மை சோல் ஹேட் பிகம் வெரி வீக். அந்த சோல் எனர்ஜிங்கிறது ரொம்ப டிப் ஆயிருக்கு அந்த நேரத்துல. அவர் வந்து நிறைய தெரப்பி எல்லாம் கொடுத்து தென் ஆர்ட் ஆஃப் லிவிங் கோர்ஸ் இருக்கு. திரும்ப செகண்ட் டைம் இட் கேம் அகெயின் இன் டு மை லைஃப். அந்த 7 days ப்ரோக்ராம் ஊர்ல நடந்தது, அதுல போய் ஜாயின் பண்ணேன். சுதர்ஷன கிரியா அப்படிங்கிற இதை பண்ணோடனே அந்த கொஞ்சம் மாறுச்சு. தென் ஐ வென்ட் ஃபார் 12 level சோல் லெவல் கிளாஸ் அப்படின்னு லோக்கல்ல நடந்துச்சு. அதுல ஒவ்வொரு லெவலா நம்ம சோலை பத்தி படிப்போம். இந்த கோஷாஸ்னா என்ன, ஆஸ்ட்ரல் பாடிஸ்னா என்ன, சாரி மென்டல் பாடினா என்ன, ஸ்பிரிச்சுவல் பாடினா, இப்படி எல்லா என்னுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்லயே போயிட்டே இருந்தது. எனக்கு ஏதோ ஒரு காலிங்கும் இருந்துட்டே இருந்துச்சு. நம்மளை யாரோ கையை பிடிச்சி கூட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருந்துட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிப்ரெஷன்ல இருந்து அதுக்கப்புறம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் அந்த டிப்ரெஷன் வர நேரம் கிளாஸ்ட்ரோபோபியா ஹிட் ஆச்சு எனக்கு. ஒரு ரூம்குள்ள என்னால தனியா இருக்க முடியாது, கூட்டத்துல என்னால தனியா இருக்க முடியாது, லிஃப்ட்டுக்குள்ள போக மாட்டேன், ஃப்ளைட்டுக்குள்ள போக மாட்டேன். அப்படி பயந்து துடிப்பேன். 3 மாடி ஃப்ளைட் ஏறுவேன், 4 மாடி ஃப்ளைட் ஏறுவேன், ஆனா லிஃப்ட்ல போக மாட்டேன். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐ வாஸ் சோ கம்ஃபர்டபுள், எல்லாமே பண்ணிட்டு இருந்தால்தான் திடீர்னு இப்படி ஹிட் ஆச்சு. அப்போதான் அந்த டாக்டர் பிரையன் வைஸோட புக்ல வந்து எனக்கு ஒரு பாஸ்ட் லைஃப், அது வந்து மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற புக் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் பாஸ்ட் லைஃப். நமக்கு பல வாழ்க்கைகள் இருக்கு நமக்கு. அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு பல பேஷண்ட்ஸை வச்சு. ஹி ஹஸ் ரிக்ரெஸ் தெம் டு டிஃப்ரெண்ட் பாஸ்ட் லைஃப்ஸ். அவங்களுக்கு அங்கங்க என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஹி ஹஸ் ஹீல்ட் தெம். அதுல எனக்கு அந்த புக்கை படிக்கும்போது ஒரு ஒரு பர்டிகுலர் பாஸ்ட் லைஃப் எனக்கு ஹிட் ஆச்சு. அதுல ஒரு லைஃப்ல வந்து நான் வந்து இறக்குற ஸ்டேஜ்ல என்னை ஒரு கேவ்ல போட்டிருந்த மாதிரி
ஒரு ஃபீலிங். அந்த ஊர்ல அப்படி ரொம்ப வயசானவங்களெல்லாம் அப்படி ரொம்ப தே ஓன்ட் அலோவ் தம் டு லிவ் ஆர் டை, ரொம்ப சாக போறாங்கங்கிற நிலைமையில அப்படி கேவ்ல வச்சிருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து நான் அந்த லைஃப் டைம் லீவ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கிளாஸ்ட்ரோபோபியா அதுல இருந்து ஒரு பாஸ்ட் லைஃப் மெமரியா எனக்கு இருந்திருக்கு. ஸோ இருக்கும்போது அப்புறம் அந்த புக்கை படிச்சதுல இருந்து அப்படி ரிலீஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஐ ஹேட் ஆக்சுவலி பீன் டைரக்டட் டு ரீட் தட் புக், நோ மை பாஸ்ட் லைஃப். அங்க எதுவும் எனக்கு நடந்திருக்கு, அந்த இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வெளியே வரவும் அப்ப இருந்து ஐ காட் ரிலீஸ்ட் ஃப்ரம் கிளாஸ்ட்ரோபோபியா. அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளா நான் என்னனாலும் லிஃப்ட்ல எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன், ஃபிளைட்ல எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். ஒண்ணுமே இல்லை. இட் வாஸ் அ ஹியூஜ் மிரக்கல் எனக்கு லைஃப்ல நடந்துச்சு. அதே மாதிரி டாக்டர் நியூட்டன் கொண்டவெட்டியோட ப்ரோக்ராம் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் நடக்குதுன்னு சொல்லி என்னுடைய கோசிஸ்டர் என்னை கூட்டிட்டு போனாங்க சென்னைக்கு. அங்க ஒரு 2 days ப்ரோக்ராம்லயும் இப்படிதான் இருந்துச்சு. ஆம், அவரும் இப்படி ரிக்ரெஸ் பண்ணாரு. அப்போ எங்க ஆக்சுவலி இது வந்து நிறைய பெண்களுக்கு ஒரு ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். என்னன்னா, நான் வந்து எங்க ஃபேமிலியில 3வது பொண்ணு. முதல் பொண்ணு, 2வது பொண்ணு, 3வது பொண்ணு. எங்க தாத்தாவுக்கு வந்து மகன் தான் பிறக்கணும், பேரன் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசை போல இருக்கு. அவரோட மூத்த மகனுக்கும் ஃபர்ஸ்ட் 2 daughters, அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கும் ஃபர்ஸ்ட் 2 daughters ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் த டைம் எங்க அம்மா கன்சீவ் ஆன போது எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ நான் பிறந்ததுக்கு அப்புறம்லாம் கூட சொல்லுவாங்க, நீ வந்து 3வது பொண்ணா பிறந்திருக்க. அப்போ எங்க எங்க அப்பா வந்து பயந்துட்டு ஒரு வாரம் எங்க தாத்தா கிட்ட சொல்லவே இல்லையா, குழந்தை பிறந்திருக்கு, 3வது பொண்ணா பிறந்திருக்கு. இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ யூஸ் டு ஃபீல் கைண்ட் ஆஃப் ரிஜெக்டட். என்ன இப்படி பையன் வேணும் வேணும்னு நினைச்சிருக்காங்க, நம்ம 3வது பொண்ணா பார்த்துருக்கோம், வி ஆர் a பிக் டிசப்பாயின்மெண்ட் டு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரிலாம் குழந்தையில இருந்தே ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துட்டே வந்திருக்கு. நான் அப்போ ஐ யூஸ் டு ப்ரூவ் சோ மச். நான் வந்து அப்படி ஐ யூஸ் டு பி ஆக்டிவ். நிறைய பேர் சொல்லுங்க, நீ பையனா பிறந்திருக்க வேண்டிய பொண்ணா பிறந்திருக்க போல இருக்கு, இப்படி பையன் மாதிரியே பிஹேவ் பண்ற அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஸோ ஆக்டிவ், பிசிக்கலா ஆக்டிவா இருப்பேன், கடைக்கு போறதுனா தைரியமா போயிடுவேன், எல்லாமே நானே பண்ணுவேன். சம்வேர் டீப் இன்சைட் ஐ வாஸ் ட்ரைங் டு ப்ரூவ் ஐ வாஸ் அ பாய் இன் த ஃபேமிலி. அப்போ இந்த பெயின், இந்த ஃபீலிங் ஆஃப் ரிஜெக்ஷன் எல்லாமும் எங்கேயோ இருந்துட்டே இருக்கு. எனக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு ஒரு தம்பி பிறந்தான். ஸோ எங்களுக்குள்ள சிப்ளிங் ரைவல்ரி அவ்வளோ இருக்கும். ஐ ஆல்வேஸ் யூஸ் டு திங்க், ஓ அவன் ரொம்ப ஸ்பெஷல், நம்மள வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் மேபி ஓவர் த இயர்ஸ் என் வாழ்க்கையில இருந்துட்டு வந்திருக்கும், என்னமோ தெரியல. அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்ல டாக்டர் நியூட்டன் கொண்டுவேட்டியும் டாக்டர் லக்ஷ்மி அவங்க தான் நடத்துனாங்க. ஸோ அதுல வந்து ஒரு ஒரு செஷன் எப்படின்னா, தே ரிக்ரெஸ் யூ டு த womb ஸ்டேஜ் ஆஃப் த மதர். ஸோ வென் தே ரிக்ரெஸ்ட் மீ டு த womb ஸ்டேஜ், ஐ சென்ஸ்ட் மை மதர். அவங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. ஐ குட் ஃபீல் ஹர் ஈட்டிங். அவங்க நல்லாவே விருப்பப்பட்டு சாப்பிட்ற டைப்பு. ஸோ நல்லா சாப்பிட்றாங்க. ஆனா பேசிக்லி அவங்க வந்து ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ் என்னன்னா, இந்த பேபி என்னவா இருக்கும், நம்ம ஃபேமிலி நினைப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்குள்ள இருக்கிறத ஐ குட் சென்ஸ். ஸோ பர்சே எங்க அம்மாவுக்கு கவலையே கிடையாது, இது ஆணோ பெண்ணோ அதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஹர் ஸ்ட்ரெஸ் வாஸ் ஒன்லி வாட் ஹர் ஃபேமிலி வில் திங்க். அவங்க வீட்டுல அவங்கள ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு பயத்துல மட்டும் அவங்க இருந்திருக்காங்க. அன்னைக்கு அதை உணர்ந்ததுக்கு அப்புறம், ஈவன் வென் ஐ வாஸ் பார்ன், அந்த ரிக்ரெஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போவாரு டாக்டர் நியூட்டன். முதல்ல ஊம்ல இருந்து அப்புறம் நம்ம பிறக்கிற போது எப்படி நம்ம ஃபீலிங். அப்ப அந்த நான் பிறக்கும் போது அப்படி கதறிட்டு, ஐ குட் சி அந்த செஷன்ல ஐ எம் கிரைங், ஐ எம் டிசப்பாயின்மெண்ட் டு த ஃபேமிலி, நான் இங்க வர வேண்டாம் அப்படின்னு அழுதுட்டே பிறக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவர் ஹீல் பண்ணி விடுவார். ஆஃப்டர் யுவர் பார்ன் நம்மள சைல்டா எடுத்து நம்மள லவ் பண்ணி, யுவர் சோல் லவ்டு, யுவர் பியூட்டிஃபுல் சோல் அப்படின்னு சொல்லி அவர் ஹீல் பண்ணி நம்மள கொண்டு வருவார். ஸோ அந்த செஷன்ல கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிட்டேன். ஐ நியூ மை மதர் ஆர் மை ஃபாதர், நோபடி வாஸ் பாதர்ட் அபவுட் வாட் த சைல்ட் வாஸ். இட் வாஸ் ஒன்லி அபவுட் சொசைட்டி. ஸோ அங்கேயும் ஒரு பயங்கர ஹீலிங் ஏற்பட்டுச்சு. எனக்கு கம்ப்ளீட்டா ரிகவர் ஆயிட்டேன். அதுல இருந்து என்னுடைய தாட் ப்ராசஸ், இந்த திங்கிங் மை பேரண்ட்ஸ் வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ், எல்லாமே போயிருச்சு. வாட் எவர் ஐ ஹேட் இன் மை தட் ஹெவினஸ், த ஃபீலிங் ஆஃப் ரிஜெக்ஷன், எல்லாமே. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜா வரும்போது வரும்போது அவ்வளோ ஹீலிங் நடந்தது. அப்புறம் இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ் வந்தபோது அதுக்கு மேல ட்ரெமெண்டஸ் ஹீலிங்.
அந்த மோர் கடைவாங்க இல்லையா, அமிர்தம் எடுக்கும் போது மலைய போட்டு கடல்ல கடைவாங்க. கடையும் போது உள்ள இருந்து விஷ வாயுக்களா வரும். சிவன் கூட அந்த விஷவாயுவை கடல்ல கழுத்துல வச்சுக்கிட்டாருங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில தான் அமிர்தம் வரும். அப்போதான் நான் கடைசியில தான் ரியலைஸ் நம்மள வந்து கடைஞ்சு 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 எடுத்து உள்ளுக்குள்ள இருக்கிற என்னோட எல்லா இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பிளாக்கேஜ், சக்கரால இருந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் அவ்வளோ ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல் புக்ஸ், பரமஹம்ச யோகானந்த புக் இதெல்லாம் படிச்சேன். தென் மலேசியால ஒரு தடவை இருக்கும்போது அங்க சும்மா யதார்த்தமா போனேன் ஒரு மெடிடேஷன் சென்டர் கிட்ட. அங்க வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம ஆரா இதெல்லாம் படிப்பாங்க, ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ். போய் அவங்க கிட்ட கேட்போம். அங்கேயும் போய் ஒரு பெரிய ஆச்சரியம். அவங்க வந்து சொன்னாங்க, உங்களுக்கு லஹரி மகாஷாய தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ மே ஹவ் ஹர்ட் ஆஃப். அவர் வந்து உங்க இப்ப நீங்க இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. யோர் சோல் இஸ் பவிங் டு ஹிம் அப்படின்னு. ஏதோ ஒரு லைஃப்ல நீங்க வந்து ஒரு குழந்தையா 5 வயசு 6 வயசு குழந்தையா இருக்கும்போது இறந்துட்டீங்க. அப்போ உங்க அம்மா போய் ரொம்ப அழுது தவிச்சு லஹரி மகேஷாயிட்ட சொல்லி ஹீ brought யூ பேக் டு லைஃப் அந்த லைஃப் டைம்ல. அப்போ அப்படியெல்லாம் சொல்லும்போது என்னால் நம்பவே முடியல. தென் ஷீ செட், உங்களுக்கு கிரியா யோகானா என்னன்னு தெரியுமா அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொன்னேன். தென் ஷீ செட், நீங்க போய் அதை பத்தி படிங்க அப்படின்னு. ஸோ ஐ வென்ட் பேக், இன்டர்நெட்ல போய் கிரியா யோகா பத்தி படிக்கிறேன். மகாவதார் பாபாஜி தான் கிரியேட் பண்ணாரு. அவரோட டிசைபிள் தான் லஹரி மகாஷாயா. அவருக்கு டிசைபிள் வந்து யுக்தீஸ்வர் ஜி டிசைபிள் வந்து பரமஹம்ச யோகானந்தா. இந்த லினேஜ் எல்லாம் ஒன்னொன்னா படிக்க ஒரு பயங்கர ஈர்ப்பு வந்துருச்சு. சம்திங் ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது இந்த கிரியா யோகாவை படிக்கணும் அப்படின்னு தோணி பார்த்து நெட்ல பார்க்கும்போது இம்மீடியட்லி நான் இந்த ஜான்வரியில இந்த எக்ஸ்பீரியன்ஸ், பிப்ரவரியில திஸ் ரிட்ரீட் இஸ் ஹேப்பனிங் இன் பிரமிட் வேலி. பிரமிட் வேலியில கபீர் பவன்ல ஒரு நார்வீஜியன் மாஸ்டர் PH வைப்னு சொல்லி அவரு சொன்னாரு, நீங்க அவர்கிட்ட இந்த ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொல்லவும் நான் இம்மீடியட்டா ஐ ஜாயின். இன்ஃபேக்ட் அந்த 4 days ஐ ஹட் பிளான் அனதர் ட்ரிப். ஃபேமிலியில நான் அந்த ட்ரிப் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாரும் கேட்டாங்க, நீ தனியா பிளைட்ல போக முடியாது, முன்ன பின்ன உனக்கு பிரமிட் வேலினா என்னன்னு தெரியாது, யார் அங்க இருக்காங்க ஒருத்தருமே தெரியாது, பட் யூ வாண்ட் டு கோ. ஐ said, நான் கண்டிப்பா தனியா போக போறேன். I took my flight alone, which was so surprising for everybody in the family. எப்படி நீ இப்படியெல்லாம் நீ பண்றன்னு எல்லாருக்கும் பயம். ஏன்னா I have just come out of that claustrophobia எல்லாம். அங்கேயும் போனா எனக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு யாரோ என்னை கையை பிடிச்சு கூட்டு போற மாதிரியே ஒரு ஃபீலிங். இங்க நீ போகணும், இங்க நீ போகணும் அப்படின்ற ஃபீலிங்கு. அங்கேயும் போய் இந்த மாதிரி 5 பூக்கள் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் இன்னும் நிறைய பூ வாங்கிட்டு வந்து பார்க்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிலோ 2 கிலோ அப்படி பூ வாங்கிட்டு போயிட்டேன். அங்க போனா அங்க பெரிய இடம், அங்க பிரமிட் வேலி. அங்க யாரையுமே எனக்கு தெரியாது. கபீர் பவனுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப தூரம். இத்தனை 5 மூடையும் தூக்கிட்டு நம்ம எப்படி நடக்கிறோம். இம்மீடியட்லி 2 ஃப்ரெண்ட்ஸ், பிரீத்தம் அண்ட் புனித், அவங்க 2 பேரும் உடனே தி லிங்க்ட் வித் மீ. உங்க கூட நாங்க வரோம், நாங்க எல்லாத்தையும் தூக்கிக்கிறோம்னு சொல்லி போனோம். அங்க போய் பாபாஜி படம் முன்னாடி இந்த பூவை வைக்கும் போது அந்த படத்துல இருந்து அப்படியே ஒரு பயங்கர எனர்ஜி, ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி ஃபீல் ஆகி தேம்பி தேம்பி அழுது ஐ ஜஸ்ட் ஃபெல் டவுன் அண்ட் ஐ ஸ்டார்டட் கிரையிங். அப்போ எல்லாருமே பயந்துட்டாங்க, எதுவும் என்ன ஆயிடுச்சு எனக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஆனந்த கண்ணீரா இருந்துச்சு. ஏதோ கடைசியில நம்ம ஹோம் ரீச் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். எங்க எல்லாமோ தேடி கீடி மலையெல்லாம் ஏறி அப்படி ஃபைனலா ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா நமக்கு அப்பாடான்னு இருக்குமே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அன்னைக்கு அங்க வந்துச்சு. ஐ ஃபைனலி டிசைடட், இவர் தான் என்னோட இத்தனை வருஷம் இந்த முகம் இந்த ஃபேஸ் தான் நம்ம வந்து கூட்டிகிட்டே வந்திருக்கு சின்ன வயசுல இருந்து. ஐ ரெகக்னைஸ்ட் பாபா, மகாதார் பாபாஜி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து. அப்புறம் அன்னைக்கு அந்த புக் ஷாப்புக்கு போனேன். அங்க அவருடைய பெரிய படம் இருந்துச்சு. அந்த படத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் அவரை பார்த்து இன்னும் படிக்க படிக்க கண்டிப்பா நம்ம அந்த கேவ்ஸுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. அங்கேயும் திருப்பவும் எங்க வீட்டு இம்மீடியட்லி வித்தின் 1 month ஒரு மெசேஜ் எனக்கு வருது செல்போன்ல. நீங்க கேவ்ஸ், மகாவதார் பாபாஜி கேவ்ஸ்க்கு மாஸ்டர் பல்லவி, அவங்களோட குருவும் பத்ரிஜி தான். பத்ரிஜி சார் தான். டாக்டர் நியூட்டனுக்கும் குரு பத்ரிஜி சார் தான். எதுவுமே எனக்கு தெரியாது. எவ்ரி திங் இஸ் பீயிங் கனெக்டட். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது, யூனிவர்ஸ் தான் நம்மள இதெல்லாம் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு.
அந்த கேவ்ஸுக்கு போறதுக்கு எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. யார் என்ன கூட்டிட்டு போவாங்க? இங்க இருந்து நான் சிவகாசில இருந்து கோ டு டெல்லி. டெல்லில இருந்து தேர் டேக்கிங் ஆல் ஆஃப் அஸ். ஐ டென்ட் நோ எனிபடி. இதுக்கு முன்னாடி டாக்டர் நியூட்டன் சாரோட சோல் கோச் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்னு 10 days 2 செமஸ்டர்ஸ் நடக்கும். பிப்ரவரியில ஒன்று, டிசம்பர். அதுக்கு போக எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அங்க ஐ மெட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அதுல இந்த 2 பேர் ஒரு யங் கப்புள். அவங்க என் கூட ரொம்ப அவங்க தான் இந்த மெசேஜ் அனுப்பிச்சு, நாங்க வரோம் உங்க கூட, உங்களுக்கு வேற யாரும் வேண்டாம், we will take you with us அப்படின்னு சொல்லி. அப்புறம் எனக்கு தைரியம் வந்து ஃபேமிலியில சொன்னா, ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, நான் இதுக்கெல்லாம் வர்றதுக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ போறதுதான் போய் சொல்லு. ஸோ அகைன் ஐ டிராவல் அலோன். ஐ வென்ட் டு குர்காம் போய் மாஸ்டர் பிள்ளை பல்லவி வீட்டுல தங்கி அது அவங்க வீட்டுல நெக்ஸ்ட் டே ரிட்டர்ன் வரும்போது அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுல தங்கி. So we traveled and we visited Babaji Caves. Beautiful experiences. Again, within 1 year, I had another opportunity. ஸோ அதுல இருந்து பயங்கர கைடன்ஸ். அதுக்கப்புறம் மெயின் குருஸ் என் லைஃப்ல பாத்தீங்கன்னா இப்படிதான். அதுக்கப்புறம் பிரம்மா குவாரிஸ் அவங்களோட நிறைய மெடிடேஷன் பண்ணியிருக்கேன். இப்படி சோல் ஜேர்னி ரொம்ப பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்போ ஐ காட் கனெக்டட் டு புத்தா சிஇஓ. அப்பவுமே நான் நினைப்பேன், நம்ம எங்கேயும் ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. பிரமிட்ஸோட ஏதோ கனெக்ஷன் இருக்குங்கிறதும் ஏதோ தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. ஃபைனலி என்ன அறியாம இப்படி ஒரு பியூட்டிஃபுல் கனெக்ஷன். இன்னைக்கு நேற்று பேசின வித்யா மேடம் கூட பேசும்போது அவங்களும் சொல்றாங்க, நானும் இப்படிதான் ஐ வாஸ் லீடட் டு பிரம்மகுமாரிஸ், ஆர்ட் ஆஃப் லிவிங், சின்மயா மிஷன், வெவ்வேறு இதுல போய் ஃபைனலி வி ஆர் ஆல் கனெக்டட் இன் திஸ் பிரமிட் வேலி. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹவு வி ஆர் கைடட் அண்ட் brought டு சர்டன் பிளேசஸ் ஃபார் அ மச் பிகர் பர்பஸ். ஸோ ஏதோ ஒரு வாழ்க்கையில நமக்கு லைஃப் பர்பஸ் இருக்கு, அது ஒன்னொன்னா கொண்டு வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த மெடிடேஷன், இந்த ஸ்பிரிச்சுவல் தான் என் லைஃப் பர்பஸ். மேபி டீச்சிங், ஸ்ப்ரெட்டிங் திஸ் நாலேஜ். சந்திரா சார் ஃபர்ஸ்ட் அங்க மீட் பண்ணேன், அட்வான்ஸ் மெடிடேஷன் ரிட்ரீட்ல பிரமிட் வேலியில மீட் பண்ணேன் திஸ் இயர். ஐ திங்க் பிப்ரவரியோ மார்ச்ல மீட் பண்ணேன். அப்புறம் அந்த 5 day ப்ரோக்ராம் ரொம்ப அனுபவம் சூப்பரா இருந்துச்சு. அவர் தான் அதுக்கப்புறம் சொன்னார், நீங்க கண்டிப்பா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கீங்க ஆன்மீக பாதைகள், யூ ஷுட் ஸ்டார்ட் ஷேரிங் யுவர் நாலேஜ் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், சார் நான் சொல்றதை யார் கேட்பா, இதெல்லாம் நான் அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லை, என்னுடைய அனுபவங்கள் என்னுடைய பாத்வேல நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவர் இல்ல நீங்க கோச் அட்டென்ட் பண்ணுங்க, டெஃபினெட்லி யூ வில் ஃபைண்ட் அ வே அப்படின்னு சொன்னாரு. ஸோ கோச் ப்ரோக்ராம் இம்மீடியட்லி ஏப்ரல்ல அட்டெண்டட் த ப்ரோக்ராம். 40 day ப்ரோக்ராம் நேச்சர் நடத்தினாரு. ஸோ நடத்தினதுக்கு அப்புறம் இனியும் எனக்கு டவுட், நம்ம எப்படி டீச் பண்ணுவோமா என்ன அப்படின்னு. ஸோ வித்தின் 1 month என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஐ கண்டக்டட் அ கிளாஸ். அண்ட் அவங்கெல்லாம் வெட்டரன்ஸ் இன் மெடிடேஷன் எல்லாமே, பட் தே ஆல்சோ ஃபெல்ட் இட் வாஸ் வெரி நைஸ் கிளாஸ்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னைக்கே அறியல திருப்பி சந்திரா சார் சொன்னாங்க, நீங்க வந்து அடுத்த ப்ரோக்ராம் வருது, 1 week அதுல நீங்க கிளாஸ் எடுங்க அப்படின்னாரு. ஸோ அப்பவும் எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இப்படி ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மள ஒரு லைஃப்ல கொண்டு வந்து கடைசியில பெரட்டி எடுத்து நம்மள கம்ப்ளீட்டா கிளென்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நம்மள பில்டப் பண்ணி நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணி அப்புறம் இந்த சர்வீஸ் பாதையில அழகா கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு என்னோட லைஃப்ல எனக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எனக்கு கிடைத்தது. ரத்னவேல் சார் கூட, வித்யா மேடம், பாஸ்கர்ஜியோட எல்லாம் கனெக்ட் பண்ணதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு எல்லாத்துக்கு மேலே உங்களோட கனெக்ட் பண்ணதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க. இதுல மட்டும் இல்லாம யூடியூப்லயும் பலர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க அதையும் அப்சர்வ் பண்ணோம். ஸோ ஐ எம் சோ கிளாட். என்னால ஏதோ ஒரு சின்ன விஷயம் யாருக்காவது ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனா இருந்தாலும் இட் இஸ் a பிக் திங். யாராவது ஒரு ஆளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தாலும் இது பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்கா நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.